கவலைப்படாதடா. பிரச்சனையை கொடுக்குற சாமி அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் காட்டும். Dubai Maple, Dubai Maple, welcome. சகோதரர், how are you? ஏய், இப்போ எதுக்குடா இங்க வந்த? இருக்கிற தலைவலி போதாதுன்னு நீ வேற. நான் உன் தலைக்கு ஹெல்மெட்டா இருப்பேனே தவிர ஒரு நாளும் வலியா இருக்க மாட்டேன். மினிஸ்டர் வீட்ல திருண்ண கேஸ்ல 2 வருஷம் ஜெயில போட்டுருந்தாங்களே, 1 வருஷத்துல வந்துட்டியே, ஜெயில இருந்து தப்பிச்சிட்டியா? ஐயோ, ஜெயிலும் தப்பிக்கிற அளவுக்கு நான் டெவலப் ஆகல. ஜெயில டீசெண்டா இருந்தனால அவங்களே பரவாயில்ல அமிச்சிட்டாங்க. அதுக்கு ஏன்டா இங்க வந்த? ஃப்ராடு தனம் பண்ணிட்டு ஊரா சுத்திவே, அது மாதிரி சுத்தி தொலை வேண்டியதானே. இங்கே வந்த? எனக்கு போறதுக்கு 1000 இருக்கு. 1 மாசம் கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து பண்ணணும். இங்க கூட போறது பாசத்துக்கு உன்ன பார்க்க வரல. டேய், இந்த ஹோட்டல்ல உனக்கும் பாதி பங்கு இருக்குடா. ஆனா உனக்கும் சேர்த்து இங்க நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு யார் உழைச்சாலும் பிடிக்காது. லைஃப்ல உழைக்காம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. உனக்கு எதனா டிப்ஸ் வேணா சொல்லு, நான் தரேன். இந்தாப்பா. ஐயோ சகோதரர், சும்மாடா. எதுக்காக நீ ஒளியற? அத நான் சொல்றேன். வியாபாரத்தை டெவலப் பண்றேன் அப்பப்ப கடை வாங்கி 2 லட்சம் ஆச்சு. இது வரைக்கும் வட்டியும் வரல, அசலும் வரல. என்னடா பதில காணா? 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து எதுவுமே இல்லைன்னு கிராம போனை தூக்கிட்டு போனீங்க. அதுக்குள்ள வந்தா என்ன அர்த்தம் அழகேசனே? ஓ, அழகேஸ். 5 வட்டி அழகேசன். நான் துபாயில இருக்கும்போது சீனு அடிக்கடி ஃபோன் பண்ணி உன்னை பத்தி பெருமையா பேசுவாப்ல. நீ பெங்களூர்ல வேலை பார்க்கறதானே சீனு சொன்னா. நீ எப்ப துபாய் போன? ஆமாடா, நீ எப்ப போன? அது எப்படியோ பெங்களூர் வழியா துபாய். இந்த பார், இனிமே என்னை பத்தி எது பேசினாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கிட்ட பேசு. நான் துபாய்க்கு போனதே நல்லா சம்பாரிச்சு உங்க காசை திருப்பி கொடுக்கலான்ட்டு தானே. இது நம்ம ஊர் ரூபாயா இருக்கா இல்ல திராமா இருக்கா? எல்லா நாட்டு காசு இருக்குனே. சீனு, இந்த பேக்ல இந்த பணம் எங்க? என்ன கேட்டா? உன் பேக் உனக்கு தானடா தெரியும். நேமா வந்துருச்சு. ஃப்ளைட்ல என் பக்கத்துல திருச்சில இருந்து தர்மராஜன் ஒருத்தர் உட்கார்ந்தாரு. அவர் பேக்கும் இதே மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை பேக் மாதிரி எத்தனை பேர் பட்டி மாதிரி போச்சா? இல்லண்ணே, இது மாதிரி எதனா நடக்கும் தெரிஞ்சுதான் அவர் ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கேன். என்கிட்ட துபாய் ஃபோன் தான் இருக்கு. சீனு, ஃபோன் கொடு. அது ஃபோன் இருக்கு, ஆனா பேச முடியாது, ரீசார்ஜ் பண்ணல. அட இவே ஒரு பிசினாரி. இருப்பா, ஏன் போன தரேன் பேசுப்பா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணே. இதுக்கு சேர்த்து திராமா வாங்கிக்கங்க. ஓஎஸ். ஹலோ தர்மராஜன் சார், நான் ரகு பேசுறேன். அதான் ஃப்ளைட்ல உங்க கூட பக்கத்துல வந்தானே. அது ஒன்றும் இல்லை சார், பொட்டி மாறிடுச்சு. என்னது, பொட்டி மாறலையா சார்? அந்த பொட்டியில் இருக்க பணத்தை வச்சு தான் இங்கே ஒரு தங்கமான மனுஷனோட கடனை தீக்கணும். ஹலோ அண்ணே, பொட்டி எடுக்கவில்லைன்னு சாதிக்கிறானே, நியாயத்தை கேளுங்க. கொண்டா கொண்டா கொண்டா. ஏப்பா எம்ம தர்மராசா, பொட்டியை கொண்டாந்து கொடுத்துறப்பா. பொட்டியா? என்ன பொட்டி? தீ பொட்டி. எலே தீவெட்டி தலையா, நீ எங்க இருக்கன்னு சொல்றா, நானே வந்து வாங்கிக்கிறேன். நான் கும்பகோணத்துல இருக்கேன். நீ எங்கடா இருக்க? நானும் கும்பகோணம் மசாலா கேஃப்ல தான்டா இருக்கேன். Yes. நீ தைரியமானவனா இருந்தா, ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா, நீ மசாலா கேஃப்க்கு வாடா. என் அப்பனை பத்தியா பேசுற? டேய், மசாலா காஃபி வண்டி விடுறா. வேற நல்ல ஹோட்டல் நிறைய இருக்கு சார். டேய், போட்ட நான் சொல்றத செய்டா. டேய், நீ சொல்றத நான் என்னடா செய்யறது? நான் சொல்றத நீ செய்டா. பொறுக்கி, புறம்போக்கு, பரதேசி, பன்னாட, திருட்டு, எச்சிக்கால நாய. நான் யாரும் தெரியாம நீ பேசுறடா. டேய், நீ யாருங்கிற எனக்கு அவசியம் இல்லடா. ஆனா நான் யாரு நீ தெரிஞ்சுக்கிட்டே பேசுற. நான் தான்டா 5 வட்டி அழகேசன் பேசுறேன். கும்பகோணம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் கிட்டே இவ்வளவு தெனாவட்டா பேசுறியா? வந்துட்டு இருக்கேன்டா. பாய் தம்பி, என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர்ன்றான்? ஓ மை காட், தெரியாம ஒரு நம்ம தப்பா போட்டோம். வந்துட்டான் தம்பி. நீங்க என்ன பண்ணுங்க, பின்வாசல் வழியா எஸ்கேப் ஆயிடுங்க. ஃபோன் ஆன் பண்ணாதீங்க. ஆன் பண்ணா ஜிபிஆர்எஸ் ட்ரேஸ் பண்ணுவாங்க. வீடு போவாதீங்க, வாரண்டோட வந்து பிடிச்சிருவாங்க. சார் இதுதான் அந்த மசாலா காப்பே. நம்பர் தப்பா போட்டா கூட தப்பிக்கிற ஐடியா கரெக்டா கொடுக்குறீங்க. நான் ஏஆர்எஸ் லாஜ்காரனுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கேன். அங்க போய் ஒளிஞ்சுக்கிறேன். போங்க. ஏய், யாரா அந்த 5 வட்டி அழகேசன்? யாரா அது? சார், மார்னிங் சார். யோ, நீ என்ன பண்றீங்க? இது எங்க ஹோட்டல் சார். சீனு, சாதா இன்ஸ்பெக்டர் தர்மராஜன் தினமும் யூர் ஸ்டேஷன் போய் தான் கைது பண்ணோம். டேய், நீ அல்வா சீனு தானே? ஏய், நீ புலிமுட்டை ராஜா தானே? படிப்பறலன்னு உங்க அப்பா கடையில உட்காந்துட்டே நீ. ஆமா, நீ மட்டும் என்னமோ ஐபிஎஸ் எழுதிட்டு இந்த போலீஸ் வேலைக்கு வந்த மாதிரி. ஏன்டா ஒவ்வொரு கிளாஸ்லயும் 3 வருஷம் உட்காந்து படிச்சது எனக்கு தெரியாதா? ஆமா, நீ எப்ப கும்பகோணத்துக்கு வந்த? இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. சரி சரி, யாரா 5 வட்டி அழகேசன்? அது அவர் ஹோட்டல் சாப்பிட்டு வந்தார் சார். ஒரு பண்ணி பையன் பொட்டியோட வருவான் வாங்கி வைன்னு சொல்லிட்டு ஏஆர்எஸ் லாட்ஜ் போயிட்டார் சார். டேய் சீனு, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்டா. யோ, அந்த ஏஆர்எஸ் லாட்ஜ் எங்கயா இருக்கு? ஏய், பார்க்கலாம்டா. ஓகே ஓகே. கையில மாட்டட்டான் அவன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அழகேசன் தொல்லை கிடையாது. அதான் நீ வந்துட்டியே. ஓசியில ஹெல்ப் வந்தா அதோட அருமை தெரியாதுடா. வணக்கம் மேடம். என்ன ஃபாலோ பண்ணிட்டீங்க வந்தியா? ஆமாங்க.
திரும்பவும் லஞ்சம் கொடுக்க போறியா? சாரி, நான் அந்த கட்டத்தை எப்போ தாண்டிட்டேன். ஓ, திருந்துட்டியா? இல்லைங்க, கையில் இருந்த கொஞ்ச காசையும் டோட்டலாக செலவு பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க நின்ன உன் 1 மாச டைம் 1 வாரமா மாறிடும். கிளம்பு. யோ, ப்ளீஸ். போயா. என்னாச்சு? கண்ணா பின்னான்னு திட்டுறாடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன? வரேன். ஆங்கிரி இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும். இப்போ லஞ்சம் கொடுத்து சால்வ் பண்ண முடியாத அந்த லேடிஸ் இன்ஸ்பெக்டரை லவ்வால் சால்வ் பண்ணு. அதான் பெஸ்ட்டு. ஓகே, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. அப்ஜெக்ஷன் இல்லையா? ம். உண்மையிலே அப்ஜெக்ட் பண்ண வேண்டியது அவங்க. அதான் அவர் அப்பயே சொன்னார், அடுத்த ஃபிகருக்கு ஆசைப்படுறவங்களுக்குலாம் சொந்த ஃபிகர் சப்பையாக தான் மாட்டோம். ஏய், இதை யாரா சொன்ன? பவர் ஸ்டார் படம் 3 டைம்ஸ் ஜெயிலில் நான் பார்த்தேன். ஒரு ஜெயிலையும் ஒன்று கற்றுக்கிறியே. ஜெயில் எதுக்கு தெரியுமா கட்டி வச்சிருக்காங்க? இனிமேல் தப்பே பண்ணக்கூடாதுன்னு. அதை மட்டும் கற்றுக்கவே மாட்டியா? எனக்கு தெரியாதா? மனிதன் படம் பார்த்தியா? ஆமாம். அதில் சூப்பர் ஸ்டார் எங்கேருந்து வராரு? ஜெயிலில் இருந்து. சிவாஜி படத்தை சூப்பர் ஸ்டார் எங்கே போறாரு? ஜெயிலுக்கு. குருதி புனல்ல நாசர் எங்கே போறாங்க? சொல்லுப்பா, எங்கே எங்கே போறாங்க? சரி, அதோடு மகாநதியில் சுகன்யாவோட அப்பா பேர் என்னது? ஏய், இப்போ எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்போ புரியுதா? சம்மந்தமே இல்லாத கேள்வி நீயும் கேட்குற. கேள்வி கேட்கறது ஈஸி. ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. மகாநதி பார்க்காத விட பதில் சொல்லவே முடியாது. ஒருவேளை அவளோட பேட் லக்கு அவளுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா? சான்ஸே இல்லை பிரதர். காலகாலமா அட்டு ஃபிகருக்கு குட்டு பாயும், குட்டு ஃபிகருக்கு அட்டு பாயும் செட் ஆகிறது தான் வழக்கம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சகோதரர், உங்ககிட்ட இருக்கிறதுலையே லேடிஸை கவர் பண்ணுற மாதிரி த பெஸ்ட் ஐட்டம்னு எதை நினைக்கிறேன்? அது என்கிட்ட நிறையா இருக்கு. பெஸ்ட்டுன்னு ஒன்று கேட்கறதுனால என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சூர்யா மாதிரி சிரிப்பியா? அது போதுமே. அதை வச்சு நீ பாம்பே ஹீரோனே கரெக்ட் பண்ணலாமே. நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். கரெக்டாக ஒரு இடம் பார்த்து ஆர்ன் அடிக்கிறேன். அப்போ அவங்க அங்கேருந்து ஒன்று பார்ப்பாங்க. டக்குன்னு நீ உங்ககிட்ட இருக்க ஃபேமஸான சூர்யா ஸ்மெல்ல போட்டு தைக்கிறேன். ஓகே, ரெடியா? ஆர்னடி ஆர்னடி. என்னடா மயங்குவான்னு சொன்ன, பயந்து போய் படக்கணும் திரும்பிக்கிட்டா? ஐயோ, நீ சிரிச்சது எனக்கே லைட்டாக பயமாக தான் இருக்கு. சூர்யா மாதிரி சிரிப்புன்ட்டு சுருளிராஜன் மாதிரி சிரிக்கிற. என்ன கிண்டல? சகோதரர், கடவுளா பார்த்து உனக்கு கது தட்டுறாரு. உன் லவ்வுக்கு சூர்யா செட் ஆகல. விஜயகாந்த் மாதிரி ஆக்ஷன். ஏய், எதா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லேன்டா. நீ என்ன பண்ற? அந்த பஸ்ஸுக்குள்ள டைவ் அடிச்சு அங்க இருக்க திருங்களை அடிச்சு உதச்சி அந்த பேக்கை புடுங்கி ரொமான்டிக்கா எடுத்துட்டு போய் உன் வாழ்கிட்ட கொடுத்தனா லவ் ஓகே ஆயிடும். டேய், நீ சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு நான் என்ன ஜெட்லியா புரூஸ்லியாடா? கேள்வி கேட்காத. கேள்வி கேட்கறது ஈஸி. டேய் நில்றா, டேய் நில்றா, டேய் ஏய் நில்றா, ஏய் நில்றா, டேய். காம்படிஷன் வேவது. சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்டா ஃபாஸ்டா போ. தோடா. டெஃபினட்டா புடிச்சிருவோம் மேடம். வெரி ஸ்ட்ராங் மேன். ஏய் நில்றா, திருட்டு போல. டேய் விட மாட்டோன்னே. சீக்கிரம் ஓடியாங்க சார். ஓடிட போனா. அக்கா சாரிக்கா. அவனுக்கு நோக்கு வருமோ குங்ஃபு எல்லாம் தெரியும். 100% உங்க பேக்கோட வந்துருவான். என் பேக்கோட எப்படி வருவாங்க? என் பேக் தான் இங்க இருக்கு. நீங்க எங்க ஆபீஸ் 2 பேக் எடுத்துட்டு போறீங்க? ஏங்க, நான் எடுத்துட்டு வந்தது ஒரே பேக், அதான் இது. அப்புறம் என் பஸ்ல பேக் காணோம்னு சொன்னீங்க. அது என் பக்கத்துல இருக்கிற ஊம பொண்ணோட பேக். அவளால கத்த முடியாது இல்லையா? ஆமா. அதான் அநியாயத்துக்கு எதிராக நான் குரல் கொடுத்தேன். ஊமை பண்ணால கத்த முடியாது. இனிமே அநியத்தை எதிராக குரல் கொடுக்கறதா இருந்தா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லுங்க. பாவம் என்ன ஆனணும்.
பாஸ் ஏன் இப்படி மூச்சு வாங்குறீங்க? நம்ம வீக்னஸ் எதிரிக்கிட்ட காமிச்சு கூடாது. எல்லாம் தம் கட்டி நில்லுங்க. ஐயோ டக்குன்னு பக்கத்துல போகாதீங்க. ஏன் வாயில பிளேட் வச்சிருப்பான். ஏன் அவன் வாய் என்ன சேவிங் செட்டா? ஹலோ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. வாயில பிளேடை வச்சுக்கிட்டு பக்கத்துல போனோம்னா நம்ம மூஞ்சிலே துப்பிடுவான். இப்போ என்ன பண்றீங்க? ஒருத்தரா பக்கத்துல போய் நீங்க காலை பிடிங்க, நீ கையை பிடி, நீங்க போய் கண்ணை பொத்துங்க, நான் பேக் எடுத்துட்டு ஓடிடுறேன். என்ன ஏன் தூக்குறீங்க? அவனை பிடிக்க சொன்னா? எங்க பாஸையே பிடிக்க சொன்னா வேற என்ன பண்ணுவோம்? என்ன அது? அவன் உங்க பாஸா? ஆமா, நானும் உன்னை ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன். என்னமோ பெரிய புயல் மாதிரி பாஞ்சின வர. ஓ அப்ப நீங்களாம் ஒரே குரூப்பா? ஆமாண்டா, எத்தனை நாளைக்கு தான் நாங்களும் கண்டவங்கிட்ட அடி உதப்படுறது. அதனால தான் எங்களுக்குள்ளே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆமா, தேவையில்லாம நீ எதுக்கு உள்ள வந்த? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைங்க. செல்போன் கம்பெனி மாதிரி அடிக்கடி பிளானை மாத்திக்கிட்டு இருந்தா நாங்கெல்லாம் என்னங்க பண்றது? டேய், கஷ்டப்பட்டு ஐடியா பண்ணி தொழிலை டெவலப் பண்ணலான்னு பார்த்தா போலீஸ்ல பிடிச்சி குடிப்பா நீ. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்னை இறக்கி விடுங்கங்க. அப்புறம் எதுக்காக எங்களை எடுத்துட்டு வந்த? ஏங்க இந்த பேக்கு எனக்கு தெரிஞ்சவங்களோடதுங்க. இந்த மாதிரி 1000 பேக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ஒரே ஒரு பேக்கை திருப்பி கொடுத்தாதான் எனக்கு ஒரே ஒரு காதல் கிடைக்கும். ஒரு யூத்தோட மனசு ஒரு யூத்துக்கு தானாங்க தெரியும். ப்ளீஸ். ஏண்டா வாழாது? ஆமாங்க. உள்ள வேற 216 ரூபாய் தான் வச்சுக்கிறான். அதுல 10 ரூபா செல்லாத நோட்டு வேற. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வந்தவங்களுக்கு கட்டுப்படி ஆமாடா? கட்டாது 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 கட்டாதுல்ல? அதான் சொல்றேன். நீ எவ்வளவு வச்சுக்கிற? நான் ஒரே ஆளா உங்க மொத்த பேரையும் இந்த கும்பகோணத்தை சுத்தி சுத்தி துரத்தும் போதே தெரியல. என் பேக்ரவுண்ட் என்னன்னு இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் என் ஃப்ரெண்டுடா. கொஞ்சம் நிமிருங்க. முடியல டாக்டர். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. முடியல டாக்டர். கொஞ்சம் சார் சார் கொஞ்சம் கைடு. ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்காரு, அதை கேட்க மாட்டே நீ? சகோதரர், முதுகு ஹெவியா டேமேஜ் ஆயிருக்கு. ஆக்சுவலா வாட் ஹேப்பன்? என்னைய குப்பரக்க படுக்க வச்சு காண்டாமிருக மாதிரி ஒருத்தன் ஓடி வந்து நடு முதுகுல நங்கன்னு குதிச்சான்டா. முதுகு பெண்ட் ஆயிருச்சு. இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் சொல்ல வேண்டியதானே? சொன்னானே, சொன்னதுக்கு அப்புறம் தானே பேசிட்டு இருக்கவங்க அடிக்கவே ஆரம்பிச்சாங்க. லிஸ்ட் ரெடி. என்ன பாக்குற? முடியாதா? முடியும், ஆனா அது தெரிய முடியாது. என்னது? உன்னோட சைஸ். என்ன விளையாடுறியா? பொண்ணுங்க கிட்ட வயசு தான் கேட்க கூடாது, சைஸ் கேட்கலாம். அது தெரியாம எப்படி இதை வாங்குறது? நான் கடைக்காரங்கிட்ட சொல்லிக்கிறேன். முன்ன பின்ன தெரியாத கடைக்காரங்கிட்டலாம் சொல்லுவேன், என்கிட்ட சொல்ல மாட்டியா? சரி, கைய கொடு. செருப்பு சைஸ் கேட்டா இன்னும் சைஸ்லாம் எழுதிருக்க. என்னது? ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இத்தனை ஐட்டம்ஸ் தேவைப்படுது. ஆனா பசங்களுக்கு ஒரு குவார்ட்டர் 2 கிளாஸ் இருந்தா போதும். இது எப்படி இருக்கு? இதுவா 1800? ஏங்க இது செத்து போன மாட்டுத்தோலை செஞ்சதுங்க, வேண்டாம். இந்த பேக் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்க, இந்த பேக்கும் நல்லா இருக்கு. ஆனா ரெண்டுமே தனித்தனியா இருக்கும் போதுதான் காம்பினேஷன் வந்துச்சுன்னா உங்க பியூட்டி இந்த பேக்கு கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுது. எது காமிச்சாலும் வேண்டாம் வேண்டான்ற என்னதான் உன் பிரச்சனை? ஏங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, என்னால வெறும் 1000 ரூபா தாங்க புரட்ட முடிஞ்சிச்சு. இதுக்குள்ள எவ்வளவு காசுல எவனாலும் எடுத்துக்கங்க ப்ளீஸ். யாரையா இது? கடை திறந்த அன்னைக்கு இவ்வளவு புகைய போட்டு போயா? மாப்ள மாமா நீங்களா? நான் கடை திறக்கிற அன்னைக்கு நீங்க வரலையேன்னு கவலைப்பட்டுட்டே இருந்தேன். என்ன மாமா வேஷம் இது? அடையாளமே தெரியல. அடையாளம் தெரியலையா? அது ஒரு பெரிய கதை மாப்ள. இதை பாருங்களேன், இது உங்களுக்கு நல்லா சூட் ஆகும். ஆனா இது உன் பட்ஜெட்டுக்கு சூட் ஆகாது. 1130 ரூபாய். எனக்கு ஒரு கோட்டை கட்டி தர அளவுக்கு வசதி இல்லைனாலும் நானும் ஒரு ஹோட்டல் அதிபர் தாங்க. பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்க மாட்டேனா? மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக 50 100 அதிகமாக செலவு பண்ணுறதுல தப்பு இல்லைங்க. உங்களுக்கு ஓகேயா? வணக்கம் பாய். அப்படியே நம்ம ஹோட்டல் பக்கத்து வந்து ஓதி விட்டு போகிறது. இந்தாங்க இதுக்கு பில்லை போடுங்க. பிடிங்க 1200 கூடா. அண்ணே அழகேசண்ணே நீங்களா? இது என்ன புது கெட்டப்ப? ஏன்டா கேட்க மாட்டேன்? அண்ணன் தம்பிமா சேர்ந்துக்கிட்டு தசாவதாரம் கமலாசனோட என்னை அதிகமாக கெட்ட போட்டு அலைய விட்டீங்களடா. அண்ணே அசப்பில் பார்க்க போனா
அப்படியே கருப்பு கமலஹாசன் மாதிரியே இருக்கேனே. இந்த காசை கொடுத்துருண்ணே என்ன ப்ளீஸ். ஏய் வெறுப்புல இருக்கேன், என்னை விட்டுரு. அண்ணே அண்ணே போலீஸ் 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 அண்ணே அண்ணே குடு அண்ணே ஆம்புலன்ஸ்னே அது. இப்போ எனக்கு எல்லா சவுண்டும் ஒரே மாதிரி தான்டா கேக்குது. ஷோ இப்போ இவளுக்கு என்ன பதில் சொல்றது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இதை கொஞ்சம் படிங்களேன். அப்படியே எனக்கு அந்த கல்லா பக்கத்தில் இருக்கிற மெரூன் கலர் ஹேண்ட் பேக்கை திருடி கொடுங்க மேடம் ப்ளீஸ். அந்த பேக்கா காஸ்ட்லி என்ன கேட்கக்கூடாது. என்னடா டேஸ்ட் கேவலமா இருக்கு. அட பாவி நீயா? இன்னும் அந்த திருட்டு வேலையை உள்ளையாடா நீ? உன் லவ்வுக்காக நீ வந்த, என் லவ்வுக்காக நான் வந்திருக்கேன். சரி சரி, நீ ஆத்துக்கிறப்போ ½ அன் ஹவர்ல ஹேண்ட் பேக் வந்துடும். ஹேய், உனக்கு ரோஸ் பவுடர், லிப்டிக், குண்டூசி எதனா வேணுமா? டக்குன்னு சொல்லு. அச்சிப்பே தாத்தா 210 ரூபா கொடுத்து டானிக் வாங்கினா அதை குடிக்காம இதே ஏன் குடிக்கிற? எனக்கு இவங்க அக்கா செஞ்சு கொடுக்குற கண்டன் திப்பிலி ரசமே போதும். கண்டன் திப்பிலி ரசமா? அது என்ன பண்ணும்? அது இந்த மாதிரி காய்ச்சலை விரட்டி அடிக்கும்டா. சும்மா கதை விடாத தாத்தா. ரசம் குடிச்சா காய்ச்ச போகுமா? ஏன் போகாது? உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு ருசியா சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்ந்தவன் தமிழன். பித்தத்தை விரட்ட பிறண்ட தொகையால் உடம்பு இருமாக்க குறைக்காங்களி, எலும்ப வலுவாக்க முழக்கத்தாங்கீர, வாதத்தை விரட்ட இடிச்சக்க தோரன். அப்ப ஏன் இப்ப இதெல்லாம் செய்ய மாட்டீங்க? எங்க இது செய்யறது? நீங்க தான் பர்கர், பீஸா, நூடுல்ஸ்னு ஃபாஸ்ட் ஃபுட்டாகவே கேட்குறீங்க. ஃபாஸ்ட்டாக நோயும் வந்து ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துடுறீங்க. நம்ம தாத்தா சொன்ன ஐட்டம்லாம் நம்ம ஹோட்டல்ல செஞ்சு வித்தா என்ன? இட்லி பொங்கல் தோசைக்கே ஈ அடிக்குது. இந்த லட்சணத்துல கொரக்காங்களி முடக்கத்தான் தோசை இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? பெருசா ஜெயிக்கணும்னா எதனா புதுசா பண்ணி தான் ஆகணும். தாத்தா அவர் காலத்து ஐட்டமா சொல்லிட்டு இருக்காரு. இல்ல புதுசா என்ன இருக்கு? பழைய பில்லா படத்தை புதுசா எடுத்தா ஓடல, அதே மாதிரி தான் அமெரிக்காக்காரன் சைனாக்காரனும் அவங்க ஒரு சாப்பாடு இங்க விற்கும்போது நம்ம சொந்த மண்ணோட சாப்பாடை நம்ம மசாலா கஃபேல கொடுக்கணும். என்ன சொல்ற சகோதரர்? இனிமே நஷ்டப்பட எதுவும் இல்லை. இதையும் ஒரு கை பார்த்துருவோம். நல்லதை செஞ்சுட்டு தோத்தா கூட அதுவும் ஒரு சந்தோஷம்தான். பெருங்காயத்தை வதக்கி அதுல சீரகத்தை சேர்க்கணும். சரி, உளுந்து பிரண்டையை எடுத்து ஊற வச்சு உளுந்தம்பருப்பு, கடுகு, மிளகா, உப்பு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து மைய அரைக்கணும். 1 கிலோ அரிசிக்கு 50 கிராம் பைத்தம்பருப்பு, 8 லிட்டர் பால். அரிசி மாவோட கீரை சேர்த்து அரைச்சு எண்ணெயில போட்டு பொரிக்கணும். சத்திட்ட தாத்தா. கஸ்டமர் கவனிங்க. இடிச்சக்கை துவரன், கண்டன் திப்பிலி ரசம், முடக்கத்தான் தோசை, பதில் சொல்லுங்க பெயின். என்ன இதெல்லாம் ஊர் பேர் மாதிரி இருக்கு? இதெல்லாம் அந்த காலத்து சாப்பாடு ஐட்டம்ப்பா. எங்க அம்மா செஞ்சு சாப்பிட்டது. அப்புறம் இப்பதான் பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஒரு செட் பூரி. சாப்பிட்டு பார்த்தாதான் இதோட அருமை உங்களுக்கு தெரியும். நீ ஆர்டர் எடுத்துக்கமா. வெரி நைஸ். எல்லாம் நல்லா இருக்கு. எல்லா ஐட்டத்துலயும் இன்னொன்னு கொண்டாங்க. ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்துல இந்தாப்பா, டிப்ஸ் வச்சுக்க. சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. ஏய் ஏன்டா அழுகுற? ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில 20 ரூபா டிப்ஸ் கிடைச்சிருக்கு. நான் தான் சொன்னேனே, எங்க சாப்பாடு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பிடிக்கும்னு. வாத்தியாரே வாத்தியாரே, நம்ம மோசம் போயிட்டோம். ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் உங்க மாமா தோட்டத்துக்கு போயிட்டாங்க. டேய், எங்க மாமன் கூப்பிட்டா எங்க அத்தையே போவாது. அப்புறம் எப்பறம் ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் போறாளுங்க? உங்க மாமா தோட்டத்துல பால் வருதா? என்னது, மாமன் தோட்டத்துல பால் வருதா? அவன் தோட்டத்துல பயிரே வராது. அப்புறம் எப்பறம் தோட்டத்துல பால் வருது? நான் தான் முன்னால வந்தேன். நான் தான்
அமைதி அமைதி அமைதி. நான் சொல்றத கேளுங்க. தாய்மார்களே அமைதியா இருங்க. உங்க எல்லாருக்கும் பால் இருக்கு. பசுமாட்டுல இருந்து பால் வந்து பாத்திருப்பீங்க. பச்சை மரத்துல இருந்து பால் வந்து பாத்திருப்பீங்க. ஆனா தோட்டத்துல இருந்து பால் வந்து பாத்திருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. நேத்து ராத்திரி பெருமாளே நேரடியா என்கிட்ட வந்து உன் தோட்டத்துக்கு பார்க்கடல இருந்து ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன நீங்க பஞ்சாயத்து தலைவர் ஆக்குனா என் வீட்டு தோட்டத்துல, கிணத்துல, ஊத்துல எல்லாத்துலயும் பால் வர ஏற்பாடு பண்றேன். செய்வீங்களா? ஏன் பேய் எப்படி தோட்டத்துல பால் வருது? அது எப்படி வர பால் வருது? அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. ஏங்க இதுக்கெல்லாம் என்னங்க யோசனை? தண்ணி டேங்கில் பால் பவுடர் கலந்துருப்பாங்க. இல்ல நோமா, ஹோட்டலுக்காருக்கு தெரிஞ்ச இந்த பால் பவுடர் மாதிரி கூட உனக்கு தெரிய மாட்டுது. நீ எல்லாம் பாஷா பாயிட்டு எப்படி தான் பாடி கார்டா இருந்தியோ, இதுல வேற சிங்க வேலையை சேர்த்து ரெக்கமெண்டேஷன் வேற. போனோம் ஊர்வலம் மாதிரி எடுத்துட்டு வரானுங்க. என்ன மாப்பிள்ள நடுத்தருக்கு வந்துட்டீங்க? ஜீப்ல வந்தா நடுத்தெருல தான் வரணும். 4 வீட்டு உள்ள பூந்தா வர முடியும் பால்கார. உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. என் பொண்ணு உன் முறை பொண்ணு தானே? பேசாம மாதேவியை கட் பண்ணி விட்டுட்டு என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லு. தேர்தல்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். பொண்ணாடா பெத்து வச்சிருக்கிற? தாயபாசு தாவணி கட்டின மாதிரி இருக்கு. இத பாரு, என் பொண்ணை நீ கட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த தேர்தல்லையே நான் நிக்கிறேன். நீ பரம்பரையா ஜெயிச்சிட்டு இருக்க பதவி நீ ஓன்னு சொல்லு, நான் விட்டு கொடுத்துறேன். டாய் டாய் விட்டு கொடுத்தா கட்டுப்பட மாட்டான்டா இந்த வெட்டு புலி. சரிங்கடா சரிங்க. பாக்குற இந்த கல்யாணம் எப்படி நடக்குது? இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கிறேன், மாதவியும் கட்டுறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ ஒட்டு மொத்த மீசையும் வழிச்செடுக்கிறேன். குத்துறேன். டேய் போடா போடா. பாத்துறேன்டா உன் கல்யாணம். மூஞ்செல்லாம் 3 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல. போடா. என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? என்ன ஐடியா? உங்க ஊர்ல மொத்தம் எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க? எண்ணி பார்த்துள்ள எலெக்ஷன் முடிஞ்சிரும். இதான் ஐடியாவா? ஏங்க உங்க ஊர்ல பொம்பளைங்க ஓட்டு ஜாஸ்தியா ஆம்பளைங்க ஓட்டு ஜாஸ்தியா? ஆம்பளைங்க ஓட்டு தான் ஜாஸ்தி. அப்பன்னா நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சாச்சு. எனது அருமை குடிமக்களே, அந்த பள்ளியோட தோட்டத்துல பால் தான் வந்தது. ஆனா என்னுடைய தோட்டத்துல வீரத்தின் அடையாளமா குலதெய்வத்தின் அருளால அல்ல குறையாத சாராயம் வருது. போய் புடிச்சு குடிங்கடா. போகடா போகடா. அடிச்சுக்காம மெதுவா 24 ஹவர் சர்வீஸ் இருக்குது. நம்ம சாராயத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல நீங்க தண்ணியோ சோடாவோ மிக்ஸ் பண்ண வேணாம். ஆல்ரெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டான காம்பினேஷன்ல வருது. இது கூட எல்லாருக்கும் ஒரு ஊர்கா பாக்கெட்டும் கொடுக்குறோம். நக்கினே குடிங்கடா. என் மக்களே, என்னை மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா ஊர்ல இருக்கிற என்னுடைய எல்லா தோட்டத்திலையும் சாராயத்தை வர வைப்பேன். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த பாஷாவா, அந்த ஆண்டனியா, இந்த வெட்டு புலியா, இல்ல அந்த செத்த எலியா, பாலா சரக்கா? வெட்டுப்புலி சீக்கிரம் வாழா, கோயில்ல பூஜைக்கு நேரம் ஆகுது இல்ல. உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம். உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம். நீ இல்லை என்றால் என்ன? என்ன அது நான் தண்ணிக்குள்ள தம்மு பிடிக்கும் போது கொடுக்குற சவுண்டா? காலையில் நின்று கொடுக்குறானுங்க. ஆமலே தண்ணிக்குள்ள தம்மு பிடிச்சது போதும், எந்திரிச்சு வாமா. அமலே டேய் மாதவி காண வாங்கடா. தெரியுமா அமலே டேய் தெரியுங்கடா, எல்லாரும் சேர்ந்து தெரியுங்கடா. கடவுளே பிடிச்சிட்டேன், அம்மா பிடிச்சிட்டேன். நீங்களா? மலமாடு அம்மா புடிச்சிட்டானா? போடா அமலே. அம்மா கடிச்சிட்டாங்க. நீங்களா? டேய் நீங்க யாரும் தேட வேணாம், என்னையா தேட விடுங்கடா. போங்கடா. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்த. போ கழுவி போடா. ஐயோ மாதவி ஊர்ல இருந்த என்ன போன் பண்ணி இங்க வர சொல்லி 2 பேரும் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலான்னு சொன்னியே. இப்படி என்ன மட்டும் அனாதையா தவிக்க விட்டுட்டு தண்ணியோட தண்ணியா போயிட்டியே. நான் என்ன பண்ணுவேன் மாதவி? ஐயோ எங்க இருக்க? நானும் உன் கூட வந்துடுறேன் மாதவி.
ஓ முட்டாள் மாமே நேத்து நைட்டு 12 மணிக்கு இல்லனா நேத்தே நம்ம ஓடி இருக்கலாமே. சீனு, நான் உள்ளீச்சல் அடிச்சு தரப்பாளத்துக்கிட்ட வந்துட்டேன். நீ யாருக்கும் தெரியாம இங்க வந்துரு, நம்ம ஓடி போயிடலாம். விற்கிற விலைவாசிக்கு பால் பழம் பாதாம் பிஸ்தாலாம் வாங்கி கொடுத்து பொண்ணை பல நாங்கள் வளர்த்து விட்டா 5 ரூபாய்க்கு அயன் பண்ண சொக்கா போட்டுன்னு வந்து நீங்கள் அள்ளின்னு போயிடுவீங்க. இவன் செல்லா குட்டிடா, இவனை இங்கெல்லாம் வெட்டக்கூடாது. தூக்கின்னு போய் அவன் முன்னாடி வச்சுதான் இவனை செய்யணும். தூக்கு தூக்கு. நிறுத்து. நம்ம தேடிட்டு வந்தவங்க தான் இருக்கா. வாமா வா சொல்றேன். என்ன பண்றீங்க? வா சொல்றேன். உன்னை தூக்குனாதான் அந்த கல்யாணம் நிக்கும். ஐயோ, நானே ஓடி போறேன். கல்யாணம் தன்னால நிக்க போகுது. நான் நம்ப மாட்டேன். வண்டி ஏறா. டேய் எங்கடா காணோம் அவள? அப்ப போன்ல பேசுறது நீ தானடா கேட்ட? ஆமா, இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல. வீட்டுல இருந்த பொண்ணை கூட்டின்னு வந்து சம்பிரதாயம் பண்ற சாம்பார் ரசமாரும் தார வாத்துட்டு இப்ப எல்லா குப்பையும் ஏன் தள்ள கொட்டு. டேய் எங்க ஓடி போறதுக்கு பிளான் பண்ணீங்க? இல்ல மரியாதையா சொல்றா. சத்தியமா எனக்கு தெரியாது. இப்படி கேட்டா அவன் சொல்ல மாட்டான். விரல வெட்டுறான் குறாத. போயிருங்க, தாத்தாவை கொன்றுவேன். டேய் எத்தனை படத்துல பாத்துறீங்க? அடுத்து அவன் என்ன சொல்ல போறான்னு தெரியாதா? கத்தியால கீழே போடுங்கடா, போடுங்கடா. போடா. போறோம் எருமைங்களா, நானா தாத்தா காப்பாத்திருப்போம். போங்களா, போய் வண்டியில ஏறுங்களா, போங்களா. தாத்தா என்னாச்சு உனக்கு? இந்த நேரத்துல பெருசு வேற மயக்கம் போட்டுச்சே. மாப்ள பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்கப்பா. டேய் வேகமா போடா. யாராவே வழிய விடாம. டேய் முதலாளி, அவங்க வர்ற வேகத்தை பார்த்தா புடிச்சிருவாங்க போல இருக்கு. டேய் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திருப்புடா. நல்ல வேளை வழிய விட்டான். சின்ன லெஃப்ட் ரைட்ல எப்படி ஏமாத்தின பாத்தியா? ஏன் திமுங்களா என்ன சாவூர்வலமா போற? கொஞ்சம் வேகமா தான் போயேன். இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். ஏண்டா வண்டி பிக்கப் சரியில்லைன்னு போன வாரம் தான் 8000 ரூபாய் வாங்கி சர்வீஸ் பண்ணீங்க. அது அந்த வண்டிக்கு என்ன ஸ்பீடா போகுது பாத்தீங்களா? டேய் என்னடா நம்மள முன்ன பின்ன அணை கட்டிட்டாங்க. முதலாளி உங்க மாப்பிள்ள மூலக்காரன் நம்மளை சுத்தி வளைக்கிறதுக்காக தான் பெரிய பிளான் போட்டிருக்காங்க. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காருங்கடா. இந்த மஸ்கிட்டோ மதி நடுவில் பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். டேய் வரும்போது வாயா, வீணா என் வழியில குறுக்க வராதரா. முடியாது. என் பொண்ணுக்கு ஒரு வழி தெரியாம உனக்கு வழி விட முடியாது. நான் வெட்டியா இருந்தாலே 4 கொலை பண்றவன் இப்ப வெறுப்புல இருக்கிற. இன்னும் வெறியத்தத இவனை என்னதான் பண்றது? அடிச்சு தூக்கிட்டுமா? வேணா திமுங்களும், இவன் உள்ளூர்வான எப்போ அடிக்கலாம். அவனை முதல்ல அடிக்கணும். எல்லாம் முடிட்டோம். இவனை வெந்நீர்ல முக்கி பெரிய சைஸ் பையன் நாய்க்கு ஊத்திடலாம். அதையா நாய் குத்துறோம், நம்மளே சாப்பிடலாம். பாயாவா போடாங்கயா. ஏய் லெஃப்ட்ல போடா, சுத்தி வந்து மடக்கலாம். டேய் நம்ம ஏமாத்தவே இல்ல, அவனுங்களா ஏமாத்திட்டானுங்க. வாத்தியாரே நாம முன்னாடி போய் கரெக்டா? ஏன் முன்னாடி போய் நீ வேகமா ஓட்ட போறியா? இல்ல வாத்தியாரே, பின்னாடி தூக்கி போடுது. எவ்வளோ அடிச்சாலும் திருந்த மாட்டியா? டேய் மாப்பிள்ள ஏதோ பிளான் பண்ணி தான் வேற ரூட்ல போயிருக்கான். நீ இந்த வெக்க போறல வண்டி ஒளிடா. ஏண்டா நம்ம ஊர்ல இருக்கிறதே 3 சந்து தான். சுத்தி சுத்தி இங்க தான் வரணும். எங்கடா போயிருப்பானுங்க? இந்த குச்சி ஐஸ் வைக்கா போர்களை ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாய் விளையாடுறா? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. என்ன முதலாளி? இல்ல மாப்பிள்ளை என்ன பாத்துருப்பானோ. வாய பொத்துறா, கத்த போறா. அறிவு கட்டி சித்தப்பா, கத்துனா நானும் தானே மாமா கிட்ட மாட்டுவேன்.
டவர் டேய் அவன் ஊரை விட்டு தாண்டதுல பிடிக்கணும் ஏதாவது பண்ணுங்கடா வாத்தியார் ஆ. எனக்கு ஒரு ஐடியா என்னப்பா சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா தாத்தாவே சாப்பிட்டு சாயங்காலம் தரலான்னா மாதவி எப்படி ஒரு மாதம் கழிச்சு தரலாமா கொஞ்சம் இப்படி வாய டேய் அவன் இங்க இருக்கான்டா வாங்கடா புடிங்கடா பாத்துட்டாடா எடுங்கடா வண்டியை டேய் இந்த காது உடைய பட்ஸ் குறு குறு வந்து என்ன குழப்பறான் வாங்கடா வா வண்டிடு டேய் வரானடா அமுத்துக்கடா டேய் ஏன் சல்லா குட்டி அவ்வளோ ஈஸியா நீ லவ்டின் போயிடுவியா ஏய் காதல பிரிக்கணும்னு நினைச்ச உன் கையையும் காலையும் தனித்தனியா பிரிச்சிருவேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா வயித்துல கீரலே போடாம குடலை பிதிக்கியே எப்படி வெளியெடுக்க போறதுன்னு உன்னை வச்சு என் பசங்க கத்தற போறேன்டா. எனக்கு வயிறே இல்லையே. நீ இந்த ஊர் தானடா, கத்திக்கு கத்தி சண்டைக்கு சண்டை ஒண்டிக்கு ஒண்டி வரியா? ஒண்டிக்கு ஒண்டியா? டேய் இந்த ஊரு சமாதியில இருக்கிற பாதி பேர் என் கூட சண்டை போட்டவங்க தான்டா. அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல உன் மூஞ்சில ஈ முக்கியம் பாக்குறியா? தெரியாம பொண்ணு தூக்கணத்துக்கு தவசமே பண்ணிடுவாங்க போல இருக்கு. டேய் வண்டியை ரிவர்ஸ்ல எடுறா. டேய் ஏறா வண்டிய. ரிவர்ஸ்ல விடாம தோர்த்துறாங்களே, தவச கன்ஃபார்ம்டு போல இருக்கு. இவன் வேற தேவையில்லாம குறுக்க போடுறானே. எங்க போறானுங்க? சுத்தி வந்து அடிப்பாங்களோ? டேய் நிறுத்துடா. இன்னும் மாதவி குரல் கேக்குது. மாதவி மாதவி ஐயோ தாத்தா 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 தூக்குடா தாத்தாவை பாத்து தலை தூங்குது பாரு. என் மேல உசுரே வச்சிருக்கேன்னு சொல்லுவியா தாத்தா? இப்ப என்னால உங்க உசுரை காப்பாத்த எல்லா வேலையும் நான் ஒருத்தனே பறந்து செய்யணும்னு சொல்லுவேன் தாத்தா. சாகும் போது கூட பறந்து போய் செத்து போறியே தாத்தா. உளுத்து போன கட்டன்னு கூட பார்க்காம உன்னை ஊர் ஃபுல்லா வச்சுன்னு சுத்துனான் பாரு, அவனை உரு தெரியாம ஆக்கிறேன் தாத்தா. இது உன் மேல சத்தியம். தாத்தா தூக்குங்கடா தாத்தாக்கு மூச்சுடா. ஹாஸ்பிடல் தூக்குடா. நல்ல வேலை, இந்த கலவரத்துல நாம பொண்ணை தூக்குனதை மறந்துட்டானுங்க. இனிமே கல்யாணம் நடக்காது.